ஜாக்லின் ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே காலையிலேயே ஒரு வருத்தமான செய்தி. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மணி பாக்ஸ் டாஸ்கில், இந்த பணப்போட்டி டாஸ்கில் இன்றைக்கி ஜாக்லின் அவர்கள் வந்து அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அங்கே வச்சுருந்த அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வந்து வர முடியாமல் அவங்க எவிக்ஷன் ஆகி வெளியில் போயிருக்கிறதாக ஒரு தகவல் வந்து உறுதியும் வந்து ஆயிருக்கு. நேற்று காலையிலேருந்து இந்த ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. ஆனால் வந்து இது அன்அஃபிஷியலாக வந்து வரக்கூடிய செய்திகள், இதை வந்து நம்ப முடியாத அந்த ஒரு நிலையில் தான் நான் வந்து இருந்தேன். பட் இன்றைக்கி காலையில் வந்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இது உறுதியும் ஆயிருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஜாக்லின் வந்து ரொம்பவே வந்து கதறி அழுதுட்டு இருந்தாங்க. என்னென்ன அழுதுட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி முத்துக்குமரன் வந்து போய் ப்ளே பண்ணுறான், ரயான் போய் ப்ளே பண்ணுறான், நம்மளும் வந்து ப்ளே பண்ணோம், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே நம்முடைய ஆடியன்ஸு, அவங்கள வந்து நம்ம வந்து என்டர்டெயின் பண்ணோம், நம்ம மேலே வந்து ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாங்களே, கண்டிப்பாக வந்து இவங்க வந்து இதை பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்பிக்கை வச்சுருப்பாங்களே, நம்ம வந்து அதை பண்ணாமல் நம்ம வந்து இப்படி வந்து உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்க வந்து என்ன நினைப்பாங்க பாரு, நம்ம வந்து எவ்வளோ நாள் ஓட்டு போடுறோம், இதை கூட வந்து செய்ய மாட்டாங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து நினைக்க மாட்டாங்களா, நம்ம ஆடியன்ஸ்க்காக கண்டிப்பாக வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே வந்து அழுதாங்க. அதுக்கப்புறம் நான் போனேன் அப்படின்னா என்னால் வந்து ஜெயிக்க முடியுமான்னு தெரியல, பட் இதை பண்ணலை அப்படின்னா அவங்க என்னை ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து கதறி அழுது அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்கும்போது நான் கூட வந்து நிறைய இடங்கள் வந்து ஜாக்லின் வந்து நிறைய திட்டிருக்கேன். ஜாக்லின் வந்து கண்டென்ட்டுக்காக வந்து பண்ணுறாங்க, வேணும்னே வந்து பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானே வந்து நிறைய இடத்துல வந்து ஜாக்லின் வந்து திட்டிருந்தேன். ஆனால் இந்த ஒரு இடத்துல அவங்க இதை பேசும்போது கூட அதான் ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவா அப்படி இந்த மாதிரி பேசுகிறானே தவிர பாம்பை வெளியில் விட மாட்டேங்கிறானேடா, அந்த மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. இந்த பொண்ணு பேசுதே தவிர இது வந்து செய்கையில் வந்து காட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். ஆனால் நேற்று நம்ம ஜாக்லின் வந்து நான் களத்தில் வந்து இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தரமாக வந்து இறங்கியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 லட்ச ரூபா சம்திங் சொல்கிறாங்க, 5லேருந்து 6. ஸோ இந்த அமௌண்ட்டு தான் வந்து சொல்கிறாங்க. அந்த அமௌண்ட் வந்து அந்த குறிப்பிட்ட டைமிங்குள்ளே வந்து ரீச் ஆகணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லியிருக்காரு. நம்ம ஜாக்லின் வந்து வெறிகொண்டு வந்து வேகமாக வந்து ஓடி இருக்காங்க. அப்படி ஓடுறவங்க போயிட்டு பாக்ஸ்லாம் வந்து தூக்கின்னு வந்துட்டு பார்த்தாங்க அப்படின்னா உள்ளே வந்து பார்க்கும்போது டைமிங் வந்து 0. அந்த கோட்டை தாண்டதுக்கு முன்னாடி டைமிங் வந்து 0. அவங்க அந்தளவுக்கு வேகமாக வந்து ஓடி இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெளிவாக வந்து தெரியுது. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவங்களால வந்து ரீச் பண்ண முடியல. ஸோ அவங்க வந்து பார்க்கும்போது வீட்டுக்குள்ளே அந்த டைமிங் கவுண்ட் வந்து முடிஞ்சு போச்சு. அவங்க எடுத்தாங்களே அந்த தொகை 5 6, ஸோ அந்த லட்சத்தை பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து எடுத்துகிட்டு வந்து போக முடியாது. அதுதான் வந்து ஒரு வருத்தமான செய்தியும் கூட. ஸோ அந்த 5 6 லட்சம் கூட வந்து எடுத்துகிட்டு போக முடியாமல் வீட்டுக்குள்ளே வந்து கதறி அழுதுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மணி நேரம் பக்கமே வந்து பயமாக வந்து தேம்பி வந்து அழுதுருக்காங்க. ஸோ ஜாக்லினை கண்டிப்பாக வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பாராட்டி தரணும். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த சீசன் ஆரம்ப நாட்களில் இருந்து இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நாமினேஷன் வந்திருக்காங்க. எல்லா வாரமும் வந்து மக்களை வந்து சந்திச்சிருக்காங்க. நானும் வந்து ஜாக்லினுக்கான அந்த ஆதரவு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அவங்க வந்து பிஆர்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து நினச்சேன். அவங்களுடைய ஃபேஸே பார்த்தீங்கன்னா ஃபேக் ஃபேஸாக தான் வந்து எனக்கு வந்து தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சேன். பட் அவங்க எடுத்த ரிஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது எந்தளவுக்கு ஒரு ஒர்த்ஃபுல்லான ஒரு ரிஸ்க்கு, அவங்க எந்தளவுக்கு அவங்கள ஓட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஓட் பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்க மேலே வந்து ஒரு மரியாதை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நல்லா வந்து தெரியுது. கண்டிப்பாக ஜாக்லின் வந்து என்ன சொல்கிறது, அவங்க வந்து பணத்தை வின் பண்ணலை அப்படின்னாலுமே அவங்களுக்கான அந்த ஒரு இடத்த வந்து அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க. ஆடியன்ஸுடைய மக்களுடைய மனதை வந்து ஒரு இடத்த வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் வந்து தெளிவாக வந்து தெரியுது. எனக்கும் வந்து பர்சனலாக வந்து நானும் வந்து இப்போ தான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறேன். ஓகே, ஜாக்லின் இந்தளவுக்கு ஒரு நல்ல பொண்ணுன்னு சொல்ல வரல, இந்தளவுக்கு நம்மளை நம்புகிறவங்களுக்கு ஓகே நம்ம இதையாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன நடந்தாலும் சரி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இறங்கினாங்களே. ஸோ இந்தளவுக்கு ஒரு போல்டான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நானே இன்றைக்கி தான் வந்து ரியலைஸ் பண்ணுறேன். நீங்கள் ஜாக்லின் அவர்கள் வந்து எவிக்ஷன் ஆகி வெளியில் போனாங்களா, அவுட் ஆகி வெளியில் போனாங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போடுங்க. என்னை கேட்டால் அப்படின்னா அவங்க வந்து அவுட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஓட் பேசிஸில் வந்தாங்க அப்படின்னாவே அவங்களுக்கே வந்து பெரிய வாய்ப்பு. சௌந்தர்யாவை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கே வந்து பெரிய வாய்ப்பு. இவங்களே வந்து ரன்னரும் வந்து ஆயிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பெரிய ஆதரவு இருந்தது, பெரிய ஓட் பேங்கிங் இருந்தது. பட் என்ன அப்படின்னா கடைசியில் இப்படி வந்து நடந்து போய் மக்களுக்காக வந்து போகிறோன்னு சொல்லிட்டு அவுட் ஆகி வெளியில் போனது தான் சங்கடமாக இருக்குது. பட் இது என்ன சொல்கிறது, ஒரு கேம் அப்படின்றதுனால நம்ம வந்து ரொம்ப வந்து இன்வால்வ் ஆகணும்னா ரொம்ப வந்து நம்ம மண்டையை போட்டு வந்து ப்ரெஷர் பண்ணிவிட்டு என்னடா அப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஃபார் கேமு. பட் வந்து சௌந்தர்யா ரன்னர்ன்றது தான் என்னால் வந்து ஏற்றுக்க முடியல. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போடுங்க.